ஹாய் ஹலோ அண்ட் மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் விளையாடுறோம். சேலம் சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் ஐலண்ட் கில்லர்ஸ், எஸ்கே அப்படின்னு சொல்லுவாங்க. சேலம் சூப்பர் கிங்ஸ் டாஸ் லாஸ் பண்ணி பேட்டிங் கொடுத்துட்டாங்க. அவங்க ஃபஸ்ட் பாலே ஒரு சிங்கிள், 2 runs. நெக்ஸ்ட் 4 நினைக்கிறேன். எஸ் 4. அங்கே ஒரு மிஸ்ஃபீல் ட்ரை பண்ணார், பட் ரொம்ப ஸ்ட்ரைட்டு, ஆள் இல்லை, அங்கே ஓடி வர முடியாது. டாட் பால். சுரேஷ் நல்ல ஒரு பவுலிங். அழகான ஒரு தடுப்பாட்டம்னு சொல்லலாம். சிங்கிள். பேட்ஸ்மேன் ஹரி, சுரேஷ் பவுலர். அகெயின் டாட் பால். இறங்கி அடிக்க ட்ரை பண்ணார், பட் போகல. நல்ல ஒரு ஷாட் ஆஃபில். ஓரா மாறுமா? அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு. 2 runs. எகெயின் ஆஃபில் ஒரு கட் பண்ணி விட்டார் பாலை. நேராக ஃபீல்டர் கையில் சிங்கிள் ஓடிட்டாங்க. சீதா ஸ்ரீதர் எகெயின் நல்ல ஒரு பால். பவுலர் பேர் ஸ்ரீதர் தான், நாங்கள் சீதான்னு சேர்த்துக்கிட்டோம், அதனால் சீதா ஸ்ரீதர். லெக் சைடு நல்ல ஷாட். ஓரா மாறுமா? இல்லை. 2 runs. வாரம் எங்கள் 2 டீம் தான் மேட்ச் நடக்கும். 2 பேருமே சரிக்கு சமமாக விளையாடுவாங்க. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு டீம் 2மே தோற்றுருவாங்க, அப்புறம் டீம் 2மே ஜெயிச்சிடுவாங்க. மாறி கூட விளையாடுவாங்க. 3 ரன்னுங்க. ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டில் இருந்துச்சு. இல்லை 4 runs அடிச்சிட்டாங்க. ஆஃப் வந்து அடி ஒரு நல்ல ஷாட்டுங்க. 4. பவுலர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணார், ஆஃபில் விளாட்லான்ட்டு. கரெக்டாக வாங்க ஒரு 4 அடிச்சிட்டாரு. திருப்பி அதே ஷாட் அடிக்க ட்ரை பண்ணார், பட் பால் மாட்டல, நேராக ஸ்லிப்பில் போயிடுச்சு. சிங்கிள் ஓடிருப்பாங்க கண்டிப்பாக. சிங்கிள். அந்த ஓவர் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு கேப்டன் சுரேஷ் நினைக்கிறேன். இங்கே மேட்ச் நடக்குது, இவங்க விளாண்டுக்கிறாங்க தனியாக. என்ன டீமோ போங்க. விக்கி நெக்ஸ்ட்டு பால் போட வந்திருக்காரு. விக்கி வந்தோடனே ஆஃபில் இறங்கி ஒரு ஷாட்டு எக்ஸ்ட்ரா கவர்ஸில். அங்கே பவுலர் நின்றுருக்காரு. சிங்கிள் தான். ராஜ்குமார் பேட்டர். கேட்சா மாறுமா? அவுட். நேராக ஃபீல்டர் கைக்கே கொண்டு போய் கொடுத்துட்டாரு பாலன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பேட்ஸ்மேன் குட்டி, குட்டி வந்தவனு லெக் சைடு ஷாட். நல்ல ஃபீல்டிங். அஸ்லாம் பாய். ஆஃபில் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் தலைக்கு மேலே ஒரு பால் அடித்தார். நல்ல ஒரு ஃபீல்டிங்க விட்டுட்டாருங்க. அங்கே ரோடு இருக்குங்க, அதனால சரியாக பால் நிற்க மாட்டேங்குது. கட்டாயி போயிடுது. லெஃப்ட்டில் திரும்ப ஷாட் அடிக்க ட்ரை பண்ணார், பட் பால் மாட்டல. டாட் பால். திருப்பி ஒரு ஷாட் அடிச்சிருக்காரு. 4. இல்லை 2 runs ஓடிருப்பாங்க கண்டிப்பாக. 3 runs ஓடிட்டாங்க. நல்ல ஒரு ஷாடிங்க. சிங்கிள். கரெக்டாக ஃபீல்டு நின்றுருந்துருக்காரு, அதை ஒரு சிங்கிளாக கனெக்ட் பண்ணிட்டாரு. அஜித் பால் போடுறது பும்ரா ஸ்டைலில் போடுவார். அஜித் அவர் ஓவர் அடிக்கிறது கஷ்டம். சிங்கிள். 4-6 அடிக்கிறது தான் கஷ்டம், அதனால் தட்டி விளாட்றாங்க. வைட். நல்ல ஒரு பால் பார்த்து நவுந்தார் பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் ஏதோ ஒரு ஷாட்டு எட்ஜு பட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 4. நல்ல ஒரு ஷாட். குட்டி. 4 runs. எகெயின் ஸ்ட்ரைட்டில் ஒரு ஷாட்டு. 4. இல்லை, ஃபீல்டர் இருக்கார், நேராக ஃபீல்டர் போயிட்டார். 2 runs. ஸ்பீடு நல்லா யூஸ் பண்ணுறாங்க 2 பேட்ஸ்மேனும். பாலை பார்த்து ஃப்ளிக் மட்டும் தான் பண்ணுறாங்க.
அடிக்க போகல. சிங்கிளுங்க இந்த பால், சரி வைடுங்க, 1 ரன்ஸ். எகெயின் லெக் சைடில் ஒரு ஷாட்டு, கண்டிப்பாக 2 ஓடிடுவாங்க. டூ ரன்ஸ். லெக் சைடில் ஒரு ஷாட்டு, கரெக்டாக லெக் அம்பேருக்கு நேராக போயிடுச்சு. ஃபைன் லெக்கில் நல்ல ஒரு ஃபீல்டிங். சிங்கிள். 2 ஓடி இருப்பாங்கன்னு நினச்சேன், பட் சிங்கிள் தான் ஓடி இருக்காங்க. நல்லா பால் போட்டிருக்கிறாரு. அகெயின் கேப்டன் சுரேஷ் ஒரு டாட் பால். கார்ட் மாற்றி போடுறாரு. ஆஃப் ஒரு நல்ல ஷாட்டு. 4. யாருமே இல்லைங்க. பட்டோன்னு தெரிஞ்சிச்சு அது 4 தான் அப்படின்ட்டு. கீப்பரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. லெஃப்ட்டில் திரும்ப ஷாட் அடித்தோம், தெரிஞ்சிச்சு அது 4 தான்ட்டு. 6ஆக போயிருமோ? இல்லை 4 தான். நல்ல ரன்னிங் இல்லைங்க, ஃபீல்டு பண்ணிட்டாருங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங், எங்கேருந்தோ ஓடி வந்து பிடிச்சிட்டாரு பால். சீதா ஸ்ரீதர் ஆல்ரவுண்டர். லெக்ஸில் வந்து இறங்கி வந்து லெக்ஸில் ஒரு ஷாட்டு. நோ பால் சொல்லிட்டாங்க போல இருக்குது, அதுதான் ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க போல். 2 ரன்ஸ். நோ பால் கிடையாது. அகெயின் லெக் சைடில் ஒரு ஷாட்டு. 4. ஆடே இல்லைங்க. அவுட் ஃபீல்டில் ரொம்ப இதாக இருக்குது, ஸ்பீடாக இருக்குது, அதனால் கண்டிப்பாக பிடிக்க முடியாது. 4. அவ்வளோ ஷாட் அடிக்க ட்ரை பண்ணார், பட் பால் மாட்டல. வைடு இல்லைன்ட்டார் அம்பையர். ஓவர் முடிஞ்சு நெக்ஸ்ட் ஓவர் போட்டு வந்திருக்காரு சீதா ஸ்ரீதர். வைடு. ஃபர்ஸ்ட் பால் வைடு. திருப்பி ஒரு மிஸ்ஃபீல்டு கீப்பர். கண்டிப்பாக சிங்கிள் ஓடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், சிங்கிள் ஓடிட்டாங்க. ஆஃப் ஓவர் ஷாட்டு தட்டி விட்டு ஒரு ரன் அவுட் இல்லை. ஸ்ட்ரைட்டில் ஒரு நல்ல ஷாட்டு, கேட்சாக மாறுமா? இல்லை, ட்ராப்டாங்க. 2 ரன்ஸ். 3 ரன் ஓரத்துக்கு ரெடியாக இருந்தாங்க, பட் 2 ரன்ஸ் தான் ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஷாட் அடிக்க ட்ரை பண்ணாரு, கீப்பர் விட்டாருங்க. அந்த பேட்ஸ்மேன் அந்த கீப்பரை மறைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், அதனால் பாலை கீப்பர் விட்டார். 2வா சிங்கிளா? 2 ரன்ஸ் ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட் பால் அவுட்டுங்க. அங்கே ஒரு விக்கெட்டு, கீப்பிங் கேட்ச், நல்ல ஒரு கீப்பிங் கேட்ச். அங்கே அடிக்க பார்த்தாரு, அவுட் ஆகிட்டேன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் தினேஷ். அதில் அகெயின் நல்ல ஒரு பால், ஸ்டெம்பிட்டா இல்லை, மிஸ் பண்ணிட்டாருங்க. அவர் வெளியே தான் இருந்தார், அடிச்சிருந்தா அவுட்டு. பேட்ஸ்மேன் அசால்ட்டாக நின்றுட்டு இருந்தார். கேட்சா? இல்லை. நல்ல ஒரு பாலு. அஜித் அவர் பேர். அஜித் குமார் இல்லை, அஜித். கரெக்டாக ஃபீல்டுக்கிட்டே அடிச்சிருக்கிறாங்க பாலை. கேட்சா மாறுமா? இல்லை, இங்கே ஒரு ட்ராப்பு. இல்லை, பிடிச்சிட்டாருங்க. அவுட்டு. நல்ல ஒரு கேட்ச்சு, ட்ராப் பண்ண மாதிரி தான் இருந்து இங்கே பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சுரேஷ். நல்ல ஒரு கேட்ச். நான் சொன்ன மாதிரி தாங்க, அந்த அஜித் ஒரு அடிக்க முடியாது, நல்ல ஃபாஸ்ட்டு. நீங்கள் ஏறி அடிக்கிறது பதிலாக டச் பண்ணி விட்டாலே போதும், பால் போயிடும். பட் இந்த பேட்ஸ்மேன்ஸ் யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க. வேறு வழி இல்லை, லாஸ்ட் ஓவருங்கிறதுனால அப்படி பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சுரேஷ். வந்தோடனே ஆஃப்ல நல்ல ஷாட் அடிக்க ட்ரை பண்ணார், பட் பால் மாட்டல. பேட் முனையில் பட்டு சிங்கிள். ஆஃப்ல நல்ல ஷாட்டு, போகிற மாறுமா? இல்லை, நேராக ஃபீல்டு போகிறா. 2வா சிங்கிளா? இல்லை, சிங்கிளே போதுன்ட்டார். வைட். கீப்பர் பாலை விட்டு பிடிக்கிறாரு. ஷாட்டு போகிற மாறுமா? இல்லை, பால் இருக்குது. 2 ரன் கண்டிப்பாக ஓடிடுவாங்க. ஆமாங்க, 2 ரன் ஓடிட்டாங்க.
இந்த டூர்னோட இன்னிங்ஸ் முடிஞ்சது, ஃபஸ்ட் இன்னிங்ஸு. நம்ம இப்போ எவ்வளோ ஸ்கோருங்கிறத பார்த்துருவோம். சேலம் சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா 77 ரன் தான் அடிச்சிருக்காங்க. 3 விக்கெட் போயிருக்கு, 8 ஓவரு. சொல்லிக்கிற அளவுக்கு யாரும் அடிக்கலை. அன்னக்குட்டி மட்டும் 30 ரன் அடிச்சிருக்காரு. ஹரி 27. நல்ல பால் போட்டிருக்காங்க தான் சொல்லணும். 77க்கு 3. அவங்க டீமில் விக்கி 19 ரன்னு, சுரேஷ் 21 ரன்னு, சீதா ஸ்ரீதர் 19, சேவாக் அதாவது அந்த அஜித்துங்கிறவர் தான் போட்டார் 18 ரன்னு. டோட்டல் ஸ்கோர் 77. 78 எடுத்தால் வின்னுங்கிற ஒரு இலக்கோடு வராங்க. சைலண்ட் கில்லர்ஸ் எஸ்கேன்னு கூப்பிடுவாங்க. சேலம் சூப்பர் கிங்ஸ் பார்த்திங்கன்னா ஃபீல்ட் செட்டப் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு பால் போடுறாரு பார்த்தா சாரதி ஃபஸ்ட்டு பாலே ஒரு சிங்கிள். கண்டிப்பாக ஓடி இருப்பாங்க. கீப்பர் அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு, ஜெர்சி நம்பர் 7 சீதா ஸ்ரீதர் பேட்டிங். ஓப்பனிங் பவுலர், ஓப்பனிங் பேட்ஸ்மேன்னு கலக்கிறாரு அவங்க டீமுக்கு. வைடு பேட்ஸ்மேன் கொஞ்சம் நேரம் வந்து வைடு போட்டார். லெக் சைடில் நல்ல ஷாட்டு, திருப்பியும் வைடு. கீப்பர் ஆர்குமெண்ட் பண்ணுறாரு, ஸ்டிக்கு மேலே தான் வந்துச்சு அப்படின்ட்டு. பட் அம்பையர்ஸ் வந்து வைடு தான் கொடுத்துருக்காரு. பேட்ஸ்மேன் ஏதோ கோடு போடுறாரு. லெஃப்ட்டில் திரும்பி ஒரு ஷாட் அடிக்க வந்தார், திருப்பியும் வைடு. பேட்ஸ்மேன் தான் ஓடுறதுனால பவுலர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறாருன்னு நினைக்கிறேன். இல்லை அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி போகிறாரான்னு தெரியல. இந்த பால் நல்ல ஒரு பாலுங்க. அவங்க மிஸ்ஃபீல்டுங்க. ஏற்கனவே 3 வைடு. இது வேறு. இதெல்லாம் இவங்க கண்டினியூ பண்ணால் ஜெயிக்க முடியும். இது ரொம்ப கஷ்டம். அவங்ககிட்ட நிறைய ஹிட்டர்ஸ் இருக்காங்க. ஃபயாஸ் ஆஃப், நல்ல ஷாட். கேட்சாக மாறுமா? இல்லைங்க, கவர்ஸ் தலைக்கு மேலே போயிடுச்சு. ஷார்ட் கவர்ஸ் நிறுத்தியிருக்காங்க. 4 இல்லை 2 ரன்ஸ். ஆஃப் லைக் நல்ல ஷாட்டு. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டுங்க. கண்டிப்பாக 2 ஓடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு, இங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு, லாங் ஆஃபில் ஒரு மிஸ்ஃபீல்டு. பவுலர் டென்ஷன் ஆகிறாரு. கேட்சா? இல்லைங்க, ஸ்ட்ரைட்டாக போயிடுச்சு. கொஞ்சம் கை நீட்டு இருந்தால் கேட்ச் பிடிச்சிருக்கலாம் போல். பட்டு கேட்ச் மிஸ் பண்ணிட்டாரு தான் சொல்லணும். திருப்பி ஸ்ட்ரைக் வந்துட்டார் ஸ்ரீதர். இவர் அதிரடி பேட்ஸ்மேன். எப்போ தான் எப்படி வேணாலும் மாற்றுவார் கேமை. அது 2 டீமுக்கும் சரி. அவுட் ஆனால் அவங்க டீமுக்கு ஃபேவராக இல்லை, பவுலர் டீமுக்கு தான் ஃபேவரு. சிங்கிள். ஓவர் முடிஞ்சு நெக்ஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு சுரேஷ். அவங்க டீம் கேப்டன் கூட சொல்லலாம். ஃபீல்ட் செட்டப் பண்ணுறாரு. இவர் நீ எப்படி போகலான்னு அடிப்பேன் அப்படிங்கிற தோணல் நிற்கிற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஆமாங்க, சொன்ன மாதிரியே வந்தோன்னே வெல்கம் பண்ணியிருக்கிறாரு. ஆஃபில் போகிற பாலை மடக்கி ஒரு 4 இல்லைங்க, நல்ல ஒரு ஃபீல்டிங் சொல்லலாம். 4 இல்லை 2 ரன்ஸ். குட் ஃபீல்டிங். ஹரி ஒய்டு பால் ஏண்டா அடிச்சா அப்படிங்கிறாரு அம்பையரு. சுரேஷ் நல்ல பவுலர், நல்ல ஐடியா பண்ணி பால் கேட்சா? இல்லைங்க, ஒரு கட் ஷாட் மாதிரி தெரிஞ்சது. ஃபீல்டர் இருக்கார். நெக்ஸ்ட்டு ஃபயாஸ். சுரேஷ் டு ஃபயாஸ். நல்ல ஒரு பவுலிங். சிங்கிள் கிடையாது. ஃபீல்டர் அங்கே இருக்கார். நெக்ஸ்ட்டு போடுறாரு அதே செகண்ட், தேர்டு, 4th பால். ஸ்ட்ரைட்டாக தூக்கி விட்ருக்காரு. கொடை கிளம்பியிருக்கு. அவுட்டா? இல்லைங்க, ஓடி வந்தார், திருப்பி பின்னாடி போயிட்டார். 30 யார்ட்லேயே விழுந்துச்சு பால். 2 ரன்ஸ். அடுத்த பால் 4 6 தெரியல. ஆஃப் நல்ல ஷாட்டு. 4 இல்லை, சிங்கிள். லெஃப்டில் திரும்ப ஷாட் அடிக்க ட்ரை பண்ணார். பட் பால் மாட்டல. நல்ல ஒரு பவுலிங். சுரேஷ். நெக்ஸ்ட் ஓவர் போகிற வந்திருக்காரு பிரகாஷ். ஃபோட்டோகிராஃபர் பிரகாஷ். வந்தனூர் வெல்கம். 4 6 அவுட்டா? 6ங்க. அவரும் 6ல் ட்ரை பண்ணார், பட் முடியல. ஃபஸ்ட்டு பாலே 6. அரக்கோழி பால்னு கூட சொல்லலாம் இதை.
திருப்பி அதே ஷாட் கேட்சா இல்லைங்க. கீப்பர் ட்ரை பண்ணார் பட் முடியல. அவுட்டா இல்லை, அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டுங்க. இவர் திருப்பி ஒரு ஒவ்வொருத்தர் ஓட பார்க்குறாரு பட் அந்த பக்கம் இருக்கிற பேட்ஸ்மேன் ரொம்ப லாங்காக ஓடிட்டார். அடிச்சிருந்த ஒரு பெரிய விக்கெட்டுன்னு சொல்லியிருக்கலாம். ஸ்டிக்கை விட்டுட்டார். ஆஃப் ஷாட்டு கேட்சா. ஸ்ட்ரைட்டில் ஒரு நல்ல கேட்சு, அவுட்டு. ஃபயாஸ் அவங்க டீமுக்கு நல்லா விளாண்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சுரேஷ் கேப்டன். வந்தோன்னு ஒரு வைடு, அந்த வைடு பண்ணி விட்டுட்டாரு. ரொம்ப லாங் வைடு போல இருக்குது. சிங்கிள்னு ஓடிட்டாங்க. ஐயோ, ஆப்போனண்ட்டில் விளையாடுற பால் வந்து பேட்ஸ்மேன் மேலே பட்டிருக்கும். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, தப்பிச்சிட்டாரு. திருப்பி ஒரு லெக் சைடு நல்ல ஷாட்டு. இவர் என்னங்க அடிச்சுக்கிட்டே நிறுத்தவே தெரியாது போல இருக்குது. ஜெர்சி நம்பர் 19 சீதா ஸ்ரீதர் 4 runs. திருப்பியும் பாருங்கள் அடிக்கிறார். திருப்பி ஒரு அங்கே ஒரு கீப்பர் நல்லா ட்ரை பண்ணுறாரு. இப்போ நேராக ஃபீல்டர் கையில் ஓடி இருக்க மாட்டாங்க. அடித்தா 6-4 தான். பாருங்கள் லெக் சைடில் ஆள் இல்லைன்னு தெரிஞ்சு கரெக்டாக அங்கே அடிக்கிறாரு. 4 இதுவும் இல்லைங்க, ஃபீல்டர் இருக்கார். நல்ல ஒரு ஃபீல்டிங். ராஜ்குமார் 2 runs ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு சுரேஷ். லாஸ்ட் ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் போயிருக்குன்னு சொல்லலாம். நல்ல சென்சிபிளான ஒரு டூர்னோட ட்ரை பண்ணுறாரு. இல்லை அங்கே ஃபீல்டர் இருக்காங்க, சிங்கிள் தான். ஸ்லோவாக பொறுமையாக விளாட்றாரு. இழுத்தடிச்சு அவுட் ஆயிருவோங்கிற தெரிஞ்சுக்கிட்டு ஸ்லோவாக விளாண்டுருக்காரு கேப்டன் சுரேஷ். இவர் அடிச்சுட்டே தாங்க இருக்கார். அவுட்டா இல்லை, நல்ல ஒரு கீப்பிங். ஸ்ட்ரைட்டில் ஒரு ஷாட்டு கேட்சாக மாறுமா? இவரே ஓடுறாரு. பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பிடிக்க முடியலைங்க. அவர் ரன் அவுட் கூட கிடையாது. பால் கையில் வாங்கலை கீப்பர். நிறைய மிஸ்ஃபீல் பண்ணிட்டே இருக்கார். எக்ஸைல் ஒரு நல்ல ஷாட்டு. கரெக்டாக ஃபீல்டர் நிற்க வச்சார் பட் அது ரோட்டில் பட்டு கட்டாகி போயிடுச்சு. நல்ல ஒரு ஃபீல்டிங். 2 runs ஓடிட்டாங்க. ஸ்டேட்டில் நல்ல ஷாட்டு. ஐயோ, கீப்பர் என்னங்க விட்டுட்டே இருக்காரு. பேசாமல் கீப்பர் மாற்றிடலாம். எகெயின் ஸ்ட்ரைட்டில் நல்ல ஷாட்டு. 4 6 அவுட்டா? 4. ஃபீல்டில் நல்லா ட்ரை பண்ணார். நல்ல ஸ்ட்ரைட்டாக போணுச்சு பால். நெக்ஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு ஸ்ரீனி. கீப்பர் நின்றுருந்தார். இப்போ ஒரு பால் போட வந்திருக்காரு. ஃபஸ்ட் பால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நடு பிச்சில் குத்தி போட்டிருக்காரு. லெஃப்டில் திரும்பி ஓங்கி ஒரு அடி அடித்த மாதிரி இருக்குது. 4 runs இல்லைங்க, ஃபீல்டர் ஓடிட்டே இருக்கார். 4 6 4 இல்லை 2 3 தெரியல. அம்பையர் தான் சொல்லுவார். 3 runs 3 ஓடி இருக்காங்க. பேட்டர் சுரேஷ் லெஃப்டில் திரும்பி ஒரு ஷாட் அடிக்க ட்ரை பண்ணார். பட் பால் நல்லா போட்டிருக்காருன்னு சொல்லலாம். எகெயின் ஒரு பெரிய ஹிட்டுக்கு போக ட்ரை பண்ணார் பட் முடியல. 2 சிங்கிள். ஸ்ட்ரைட்டில் ஒரு சிங்கிள். 3 runs 4 runs. இதோட 4 run வந்திருக்கு இந்த ஓவரில். நல்ல ஒரு பவுலிங். ஒரு ஏக்கர் நல்லா விட்டார். அடிக்கிறாருன்னு தெரிஞ்சிருச்சு. காலிக்கே சுருவொண்டு சொருவிட்டார் போல். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட அவர் 6 அடிச்சிருப்பார். எகெயின் லெக் சைடில் ஒரு ஷாட்டு. கேட்சா? இது கேட்சுங்க. என்னங்க அசால்ட்டாக ஓடி வர ஃபீல்டரு. போதும் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிருப்பார். பிடிக்க வேண்டிய கேட்ச் விட்டுட்டாரு. அதில் வந்து 6 விட்டுட்டாரு. இந்த ஒரு பெரிய எக்ஸ்பென்சன்ஸு. சிங்கிள் அவுட்டா? இல்லை 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 நாட் அவுட். நல்ல பேக்கப் வந்தார். நெக்ஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு குட்டி, அன்னக்குட்டி. ஸ்ட்ரைட்டில் எக்ஸைல் நல்ல ஷாட்டு. கேட்சா? விட்டுட்டாருங்க. கைக்கு வந்த கேட்ச் விட்டுட்டாருங்க ராஜ்குமார். அந்த கேட்ச் எவ்வளோ ரொம்ப முக்கியமானதுங்கிறது அவருக்கு தெரியாமல் போச்சு போல் இருக்குது. கேட்சை விட்டுட்டாரு. எகெயின் லெக் சைடில் ஒரு ஷாட்டு. கீப்பரை ஓடுறாரு. பால் பட்டு எங்கெங்கேயோ கட்டாகி போகுது.
பின்னாடி சவுத்தில் பட்டா ஓடி தான் எடுக்கணும். இவர் பாருங்கள், இவர் விட்டார் ஓவர் த்ரோவா, இல்லை ஓடலை. இப்படியே போணுச்சுன்னா சேலம் சூப்பர் கிங்ஸ் தோற்றுருவாங்க. ஸ்ட்ரைட்டில் ஒரு ஷாட்டு, நல்லா ஒரு பால் போட்டிருக்காரு, கண்டெயின் பண்ணுறாரு. எப்படியோ ஒரு ஓவருக்கு ஒரு பவுண்ட்ரி கிளியர் பண்ணிடுறாங்க. அது 6ஆவோ 4ஆவோ கிளியர் பண்ணிடுறாங்க. அதனால் இவங்க நல்ல ஒரு ரன் ரேட்டில் தான் இருக்காங்க இப்போது. எகைன் லெக் சைடில் ஒரு ஷாட்டு, 6ஆ அவுட்டா? கேட்சுங்க, சூப்பர் கேட்சுங்க. அங்கே 6 லைனில் பட்டுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆடியன்ஸ் இருக்காங்க, அது அவுட் கொடுத்துட்டாங்க. வந்தோடனே நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் மனோஜ் வந்தோடனே ஹிட் அடிக்க ட்ரை பண்ணார், பட் பால் மாட்டல. டாட். இவர் பெரிய ஹிட்டருங்க. இவர் ஒருத்தர் இருந்தால் போதும், கேமை மாற்றிடுவார். திருப்பியும் கேட்சா? இல்லை கேட்ச் இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்லிப் போகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். எகெயின் குட் பவுலிங். ஆஃபில் அடிச்சிருக்காரு. 4ஆ? இல்லை, அங்கே ஃபீல்டர் இருக்கார் ஹரி. நல்ல ஒரு ஃபீல்டிங். அவர் ஒருத்தர் தான் அந்த மூலைக்கு இந்த மூலைக்கு ஓடிட்டுருக்காரு ஆஃப் சைடில். நெக்ஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு ஹரி. ஸ்ரீதர் இன்னும் அவுட் ஆக்க முடியல அவரால், யாராலையும் ஓப்பனன் டீமில். நல்ல பால் பேட்டிங் பண்ணிகிட்ருக்காரு. வந்தோம் லெக் சைடில் ஒரு 4. பட்டமாக தெரிஞ்சிச்சு அது 4 தான் அப்படின்ட்டு. நான் அவ்வளோ பெரிய கேப்பு. முதல் பாலே பண்ணதுக்கு நன்றி. பவுலிங் நல்லா போடுவார், பேட்டிங் நல்லா பிடிக்கிறாரு. எகெயின் ஸ்ட்ரைட்டில் ஒரு ஷாட்டு லெக் சைடில். இவர் பாருங்க, மனோஜ் அவ்வளோ ஸ்பீடாக போடுறாரு. அங்கே ஒரு நோட் மிஸ்ஸுங்க. நடுவில் பேட்ஸ்மேன் வந்துட்டார், இவர் பாலை விட்டுட்டாரு. அங்கே ஒரு சிங்கிளாக மாறுமா 2ஆக மாறுமான்னு தெரியல. கீப்பர் வந்து அவர் ரொம்ப பால் விட்டுருக்கிறாரு. இதனால் கூட அவங்க டீம் ஸ்கோர் ஸ்ட்ரைக் சேஞ்ச் ஆகுது. ஒரு ரன் ஓடிட்டாங்க. மனோஜ் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். எகெயின் ஆஃபில் நல்லா ஷாட்டு, சிங்கிள். கேப்டன் சுரேஷ் ஃபீல்டிங் பண்ணுறாரு. நல்ல ஒரு ஃபீல்டிங் சுரேஷ். நல்ல ஒரு ஷாட் அடிக்க ட்ரை பண்ண, நல்ல ஒரு பவுலிங். அவுட்டா? இல்லை, நாட் அவுட். எகெயின் நல்ல ஒரு ஷாட்டு, கேட்ச் மிஸ்ஸுங்க. ரொம்ப லோவாக போணுச்சு அந்த கேட்சு. சிங்கிள். எகைன் லெக்ஸில் ஒரு ஷாட்டு, கேட்சாக மாறுமா? ஐயோ, இன்னொரு கேட்ச் விட்டாருங்க. 2வது கேட்ச் விட்றாரு. இவர் பெரிய ஒரு ஹிட்டருங்க. இவர் விக்கெட் எடுத்தால் கூட போதும், அடுத்து ஒரு ஓவர் தான் வெளியே இருக்குது, கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 6 பாலுக்கு 8 எடுத்தால் வின்னுங்கிற இலக்கில் வந்திருக்காங்க. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. குட்டி போடுறாரு. நல்ல ஒரு டாட் பால், கேட்ச் மிஸ்ஸிங் கூட சொல்லலாம். சூழ்நிலையில் லெக்ஸில் ஒரு ஷாட்டுங்க, 8 எடுத்தால் வின்னு. 6 தான் தெரியல. 4. பால் பட்டு எங்கேயோ எகிரிடுச்சு, ஃபீல்டருக்கு மேலே போயிடுச்சு பால். 1 டிப்பில் பிடிக்கலான்னு பார்த்தாரு, பட் முடியல. 4 போயிடுச்சு. அடுத்த பால் 4ஆ? 4 எடுத்தால் வின்னு. 6ங்க, சரியான 6 அடித்து இந்த மேட்சை முடிச்சிருக்காங்க. சூப்பராக வின் பண்ணிக்கிறாங்க. சைலண்ட் கில்லர்ஸ் என்கின்ற பாருங்கள் எப்படி போகிறாங்க, கடல் கஜன் மாதிரி போயிட்டுருக்கிறாரு சீதா ஸ்ரீதர். 78ங்கிற டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. பட் அவங்க 80 ரன் அடிச்சிட்டாங்க 7.3 ஓவர்லேயே. ஃபயாஸ் 15 ரன்னு, சீதா ஸ்ரீதர் அவுட் ஸ்டாண்டிங் நாக்குன்னு சொல்லலாம். 20 பாலுக்கு 33 ரன்னு. சுரேஷ் 9 கேப்டன். மனோஜ் 16 ரன்னு. அவங்க டீம் நல்லா பால் போட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியாது, பட் கண்டெயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சாரதி ஒரு 10 ரன்னு, சுரேஷ் 14, ஸ்ரீனிவாசன் பல்ராமன் 10, பிரகாஷ் 16. எல்லா ஓவரும் கொஞ்சம் அடி வாங்கின மாதிரி தான் இருக்குது. அந்த மேட்சை வின் பண்ணியிருக்கிறாங்க சைலண்ட் கில்லர்ஸ் என்கிற எஸ்கே. தேங்க்யூ மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம்.